ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தாவேக அரசின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 2ஆம் நாளான இன்றைய அவை நடவடிக்கைகள் குறித்து எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இன்றைய நாள் என்னென்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது? இன்றைய அவை நடவடிக்கைகள் குறித்து சொல்லுங்கள். தமிழக வெற்றிக் கழகம் அரசமைத்து முதல் கூட்டத்தொடர் நேற்று ஆளுநர் உரையோடு தொடங்கி இருக்கிறது. ஆளுநர் உரைக்கு அடுத்த நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மறைந்திருந்தாலோ அல்லது முன்னாள் உறுப்பினர்கள் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் கொண்டு வரப்படும். அதே இரங்கல் தீர்மானத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இல்லை இந்திய அளவில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களுடைய மறைவுக்கும் இரங்கல் தீர்மானம் என்பது கொண்டு வரப்படும். அந்த அளவில் முக்கிய பிரமுகர்களாக கம்யூனிஸ்ட் தலைவர், மூத்த இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர், இடதுசாரி சிந்தனையாளர் தோழர் நல்லக்கண்ணு, அதே போல திரையுலகில் பல்வேறு முக்கிய பிரமுகர்களாக இருந்த திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜன், ஆர்பி சௌத்ரி, இயக்குனர் இமயம் பாரதி ராஜா உள்ளிட்டோருக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு அவை சிறிது நேரம் ஒத்திவைக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து எப்போதும் போல இயல்பாக ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் கொண்டு வரப்பட வேண்டும். ஆனால் அதற்கு முன்பாக தற்போதைக்கு தமிழ்நாட்டினுடைய மிக முக்கிய பிரச்சனைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அரசினர் தனி தீர்மானத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்மொழிகிறார். குறிப்பாக கர்நாடக அரசு தொடர்ந்து மேகதாது அணையில் நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த 176 டிஎம்சியை கடந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் குறுக்கே அணை கட்டுவதில் மிக தீவிரமாக இருக்கிறது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தென்னிந்தியாவுக்கு மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்டாக இது இருக்கிறது என கர்நாடகத்துடைய முதலமைச்சர் சிவகுமார் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த சூழலில் அந்த அணைக்கு எந்த விதமான அனுமதியும் மத்திய அரசு வழங்கிடக்கூடாது, நீர் மேலாண்மை துறை வழங்கிடக்கூடாது என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அரசினர் தனி தீர்மானத்தை இன்று சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வர இருக்கிறார். அரசினர் தனி தீர்மானத்தை பொறுத்தவரையில் மத்திய அரசுக்கு தமிழ்நாடு மக்களுடைய உணர்வுகளையும் அதே போல தமிழ்நாடு அரசுடைய கொள்கை முடிவையும் தெரிவிக்கும் விதமாக முக்கிய விவகாரங்களில் இந்த தனி தீர்மானம் என்பது கொண்டு வரப்படும். அந்த அளவில் தற்போதைக்கு மிக முக்கிய அரசியல் பேசுபொருளாகவும் விவசாயிகள் சார்ந்த பிரச்சனையாகவும் இருக்கக்கூடிய இந்த மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அரசினர் தனி தீர்மானத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்மொழியிருக்கிறார். இதன் மீது அனைத்து கட்சி தலைவர்களும் அவர்களது கருத்துக்களை தெரிவிப்பார்கள். அதற்கு இறுதியில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தந்ததற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் நன்றி தெரிவித்து உரையளிப்பார். அதற்கு பிறகாக ஆளுநர் உரையின் மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அனைத்து கட்சி தலைவர்களும் உரையாற்றுவார்கள். இந்த வாரத்திற்கு இன்றைய நாளோடு இந்த சட்டப்பேரவை முடிகிறது. சனி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைக்கு பிறகு மீண்டும் 21ஆம் தேதி திங்கட்கிழமை சட்டப்பேரவை தொடங்குகிறது. அன்றைய தினமும் அரசியல் கட்சி தலைவர்கள், அதற்கு அடுத்தபடியாக அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவர், அதற்கு அடுத்தபடியாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், இறுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் பதிலுரை என்பது இருக்கும். இப்படியாக இன்றைய தினம் இரங்கல் தெரிவிக்கும் தீர்மானத்தோடு தொடங்கி அரசினர் தனி தீர்மானம் மேகதாது விவகாரம் தொடர்பாக கொண்டு வரப்பட்டு ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான உரைகள் தொடங்க இருக்கிறது. நன்றி மணிகண்டன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.